ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு அரசு எழுத்துப்பொருள் மற்றும் அச்சுத்துறையிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க வேலைவாய்ப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன்ல நமக்கு அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன், ஜூனியர் எலக்ட்ரீஷியன், ஜூனியர் மெக்கானிக், பிளம்பர் கம் எலக்ட்ரீஷியன் 4 விதமான பதவிகளுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எக்ஸாம் எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்டிங் பண்ணி இன்டர்வியூ வச்சு தான் கேண்டிடேட் சூஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா 10th படிச்சிருந்தீங்கனாலே போதும், நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 8 ஏப்ரல் 2026 வரை நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட் என்ன, உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி எப்படி இருக்கும், என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு தேவை, அப்ளை பண்றதுக்கு எப்படி இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்றது, அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். தமிழ்நாடு அரசு எழுத்துப்பொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் அண்ணா சாலை சென்னையில இருந்துதான் இந்த அறிக்கையை நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 6/3/2026 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எழுத்துப்பொருள் மற்றும் அச்சுத்துறையின் கட்டுப்பாட்டில் கீழ் இயங்கும் ஆணையரகம் சென்னை, அரசு மைய அச்சகம் சென்னை மற்றும் அரசு கிளை அச்சகங்கள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் காலியாக உள்ள பணியிடங்கள் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன், ஜூனியர் மெக்கானிக், ஜூனியர் எலக்ட்ரிஷியன், பிளம்பர் கம் எலக்ட்ரிஷியன் ஆகிய பதவிகளுக்கு நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு கீழ்காணும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 8 ஏப்ரல் 2026 வரை நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியனுக்கான வேகன்சி பத்தி பார்க்கலாம். டோட்டலா உங்களுக்கு 10 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு சேலரியா ஸ்டார்டிங்கே 19,500 ரூபாயிலிருந்து 71,900 ரூபாய் வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 10 காலி இடங்கள் கொடுத்திருக்காங்க. இதை கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன்ஸ் பிரிச்சு வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா நீங்க 10th பாஸ் பண்ணி டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி ஆர் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிபிகேட் இன் லித்தோ ஆஃப்செட் மிஷின் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில பிளஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க டிப்ளமோ ஹோல்டரா இருந்தீங்கன்னா 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆபரேஷன் ஆஃப் ஆஃப்செட் பிரிண்டிங் மிஷின் இது ரிலேட்டடா நீங்க ட்ரேட் சர்டிபிகேட் கம்ப்ளீட் பண்ணிருக்க கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜூனியர் எலக்ட்ரிஷியன் போஸ்ட்டுக்கு சேலரியா 19,500 இருந்து 71,900 ரூபாய் வரையும் உங்களுக்கு சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 4 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதே ரிசர்வேஷன்ஸ் படி இங்க பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா நீங்க 10th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், or அதுக்கு ஈக்குவலண்டா ஏதாவது படிச்சிருக்கணும். பிளஸ் நீங்க டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிபிகேட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ல. பிளஸ் நீங்க மினிமம் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அப்ரண்டிஸ்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்க இது ரெண்டுமே பண்ணலன்னா நீங்க டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதுல ப்ரிஃபரன்ஸா கேண்டிடேட்ஸ் யாரு அப்ரண்டிஸ்ஷிப்பும் பிளஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் மூணுமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸா அப்ரண்டிஸ்ஷிப் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, உங்கள்கிட்ட ரெக்கார்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கு, பட் நீங்க டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணலனா நீங்க ட்ரேட் டெஸ்ட்ல பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் நீங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனும் கம்ப்ளீட் பண்ணி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கவர்மெண்ட் ப்ரெஸ்ல மஸ்ட் டோர் வேலை பார்த்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் 35 குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் நீங்க 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜூனியர் மெக்கானிக் போஸ்ட்டுக்கு சம்பளமா 19,500 இருந்து 71,900 ரூபாய் வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 8 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா நீங்க 10th ஆர் அதுக்கு ஈக்குவலண்டா ஏதாவது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிபிகேட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம், நீங்க டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸா அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் மூணுமே இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸா அப்ரண்டிஸ்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கு, பட் உங்களுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இல்லனா நீங்க ட்ரேட் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் நீங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேம் உங்களுக்கு இங்கேயும் கவர்மெண்ட் பிரஸ்ல மஸ்ட் டோர் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்ஸ்க்கு 35 இயர்ஸ்க்குள்ள ஏஜ் லிமிட்டா கொடுத்திருக்காங்க. அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்லாம் மேட்ச் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிளம்பர் கம் எலக்ட்ரிஷியன் போஸ்ட்டுக்கு சம்பளமா 19,500 இருந்து 71,900 ரூபாய் வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காலி இடம் கொடுத்திருக்காங்க. கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா 10th ஆர் அதுக்கு ஈக்குவலண்டா படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிபிகேட் இன் பிளம்பரிங்ல பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. மேல மென்ஷன் பண்ணிருக்க நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட்ல உங்களுக்கு என்ன வேகன்சி இருக்கோ அதை பொறுத்து மாறும்
பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வு பின்பற்றும் இடஒதுக்கீடை இவங்க ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. மேல் குறிப்பிடப்பட்டுள்ள காலி பணியிடங்களில் பெண்கள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் ராணுவத்தினர், தமிழ் வழியில் பயின்றவோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு தமிழ்நாடு அரசு ஆணை மற்றும் அரசு விதிகளின்படி இடஒதுக்கீடு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடஒதுக்கீடுக்கு அப்ளை பண்றீங்களோ அதுக்குள்ள சர்டிபிகேட் நீங்க ப்ராப்பரா சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில படிச்ச கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேல கொடுத்திருக்க ரிசர்வேஷன்ஸ்ல பெண்களுக்கு ஒதுக்கி இருக்க இடங்கள்ல மொத்தமான பெண்கள் விண்ணப்பிக்காத பட்சத்துல அதே இனத்தை சேர்ந்த ஆண்களுக்கு இடம் ஒதுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ் மொழியில படிச்ச கேண்டிடேட்ஸுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல மொத்தமான விண்ணப்பதாரர்கள் வராத பட்சத்துல அது பிற மொழி கல்விக்கு ஒதுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அருந்ததியினருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல பொருத்தமான விண்ணப்பங்கள் வராத பட்சத்துல ஆதி திராவிடருக்கு அந்த போஸ்ட் ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க வயது தகுதி ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட்டா மினிமம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1/7/2025 அன்னைக்கு உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1/7/2007க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு 32, பிசி கேண்டிடேட்ஸுக்கு 34, எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 34, எஸ்டிக்கு 37, எஸ்சிக்கு 37, எஸ்சிஏக்கு 37 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா சொல்லியிருக்காங்க. டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா 42 சொல்லியிருக்காங்க. விடோ கேண்டிடேட்ஸுக்கு 37 சொல்லியிருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேன்ஸுக்கு 55 சொல்லியிருக்காங்க. மேல மென்ஷன் பண்ணிருக்க ரிசர்வேஷன்ஸ் எதுக்காக நீங்க அப்ளை பண்றீங்கன்னா அதுக்குள்ள டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு 40% குறையாம டிசபிலிட்டிஸ் இருக்க கேண்டிடேட் தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு போஸ்டிங்க்கும் தனித்தனியா அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. அதுல எல்லா டீடைல்ஸுமே நீங்க கரெக்டா ஃபில் பண்ணி அதுல கேட்டிருக்க எல்லா சர்டிபிகேட்ஸுமே நீங்க ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி இதுல அவங்க மென்ஷன் பண்ணிருக்க அட்ரஸுக்கு 8/4/2026 ஈவினிங்குள்ள நீங்க சப்மிட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. நேர்ல போய் ஒரு கொரியர் மூலியமாவோ சப்மிட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிடணும்னு சொல்லியிருக்காங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் எல்லாமே நீங்க அட்டாச் பண்ணி தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எதுக்காக ஏஜ் கிளைம் பண்றீங்கன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட், உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஏஜ் ப்ரூஃபுக்கு 10th 12th சர்டிபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப்க்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களை ஷார்ட் லிஸ்டிங் பண்ணி அதுல செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸை இன்டர்வியூக்கு கால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு வரப்ப நீங்க அதில் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சர்டிபிகேட்ஸோட எல்லாத்தையும் ஒரிஜினல் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் உங்களை இன்டர்வியூக்கு அலோவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ உங்களுக்கு 10ஆம் வகுப்பு மற்றும் தொழிற்கல்வி பட்டப்படிப்பு தரத்துல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தொழில்நுட்ப கல்வி, பொது அறிவு மற்றும் தமிழ் போன்ற பாடங்கள் உள்ளடக்கியதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு வர கேண்டிடேட் அவங்க கால் லெட்டர் அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை மட்டுமே வச்சு நீங்க போஸ்டிங்க்கு கிளைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூல செலக்ட் ஆனாதான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களோட ரிசல்ட் அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுல செலக்ட் ஆகிருக்க கேண்டிடேட்ஸ்க்கு தான் போஸ்டிங்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு இந்த 4 விதமான ஜாப்ஸுக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் தனித்தனியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அசிஸ்டன்ட் ஆப்ஷன் மிஷின் டெக்னீஷியனுக்கான அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்க புகைப்படம்னு இருக்க இடத்துல நீங்க ரீசெண்டா எடுத்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிடுங்க. நேம் ஆஃப் அப்ளிகன்ட்னு இருக்க இடத்துல உங்களோட பேரை எழுதிடுங்க. இங்க ஜெண்டர் பாலினம்னு இருக்க இடத்துல நீங்க ஆண்னா ஆண், பெண்ணா பெண் பண்ணிடுங்க. ஃபாதர், ஹஸ்பண்ட், கார்டியன் நேம்ல உங்களுக்கு ஃபாதர் இருந்தா ஃபாதர் நேம் எழுதுங்க. நீங்க மேரிடு உமனா இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் எழுதுங்க. ஆர் நீங்க கார்டியன் நேம் எழுதுங்க. நீங்க ஏஜ்னு இருக்க இடத்துல 1/7/2025 அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கோ அதை எழுதுங்க. டேட் ஆஃப் பர்த் உங்களோட பிறந்த தேதி எழுதுங்க. டேட்டு, மந்த், இயர்னு எழுதுங்க. நேஷனாலிட்டியில நீங்க இந்தியன்னு எழுதுங்க. ரிலிஜியன்ல நீங்க இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா என்னவோ அதை எழுதுங்க. கம்யூனிட்டி கேட்டகரியில நீங்க பிசில வரீங்களா, எம்பிசில வரீங்களா, எஸ்சில வரீங்களா அதை ஃபில் பண்ணுங்க. நேம் ஆஃப் கேஸ்ட்ல உங்களோட கேஸ்ட் நேம் என்னவோ அதை எழுதுங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர்ல உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல மேல மென்ஷன் பண்ணிருக்க நம்பர் அங்க ஃபில் பண்ணுங்க. மேரிட் ஸ்டேட்டஸ்ல நீங்க திருமணம் ஆனவரான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லன்னு கொடுங்க. உங்களோட நேட்டிவ் ஸ்டேட் என்னவோ அதை இங்க கொடுத்துருங்க. உங்க மதர் டங் என்னவோ அதை இங்க ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க அட்ரஸ் கொடுத்துற இடத்துல உங்க அட்ரஸ் ஃபுல்லா ஃபில் பண்ணி உங்களோட பின்கோடையும் ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்க இதுல ஏதாவது முன்னுரிமைக்கு அப்ளை பண்றீங்கன்னா இதை டிக் கொடுங்க. அப்ளை பண்ணலன்னா இதை டிக் கொடுங்க. நீங்க நம்பர் ஆஃப் ப்ரையாரிட்டிஸ் என்னென்ன கிளைம் பண்றீங்களோ அதுக்குள்ள டீடைல் எங்க கொடுங்க. நீங்க உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல நீங்க 10th ஆர் அதுக்கு ஈக்குவல் டிகிரி என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த சர்டிபிகேட்டோட நம்பர் இங்க ஃபில் பண்ணுங்க. நீங்க எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்கிறத ஃபில் பண்ணுங்க. நீங்க என்ன மீடியம், தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா, எதுல படிச்சீங்கிறத இங்க ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க 12th படிச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ள மார்க் ஷீட் நம்பர் எங்க ஃபில் பண்ணுங்க. இயரை நீங்க ஃபில் பண்ணுங்க. என்ன மீடியத்துல படிச்சீங்கிறத ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஐடிஆர் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கோர்ஸ் நேம் இங்க ஃபில் பண்ணுங்க. எந்த பீரியட் டு எந்த பீரியட் படிச்சீங்கிறத ஃபில் பண்ணுங்க.
சர்டிபிகேட்ல இருக்க நம்பர் இங்க ஃபில் பண்ணுங்க. எந்த இயர்ல நீங்க பாஸ் பண்ணீங்கங்கறத இங்க ஃபில் பண்ணுங்க. என்ன மீடியத்துல தமிழ்நாடு இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சீங்கங்கறத இங்க ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க யூஜி பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த கோர்ஸ் நேம் இங்க ஃபில் பண்ணுங்க. யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் நேம் இங்க ஃபில் பண்ணுங்க. சர்டிபிகேட் நம்பர் இங்க ஃபில் பண்ணுங்க. என்ன மீடியத்துல படிச்சீங்கங்கறத இங்க ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்க ஃபில் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டை ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிடுங்க. நீங்க தமிழ் மீடியத்துல படிச்ச ரிசர்வேஷன்ஸ் அப்ளை பண்றீங்கன்னா அதுக்கு ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. உங்க மேல ஆல்ரெடி ஏதாவது எஃப்ஐஆர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்குள்ள ரீசன் இங்க ஃபில் பண்ணுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு மொபைல் நம்பர்ல உங்களோட கரண்ட்ல யூஸ் பண்ற மொபைல் நம்பர் கொடுங்க. இமெயில் ஐடியில நீங்க யூஸ் பண்ற இமெயில் ஐடி கொடுங்க. நெக்ஸ்ட் இங்க எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் இயர்ல உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஐடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்களா அந்த நம்பரையும் அந்த இயரையும் இங்க மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இங்க இடம்னு இருக்க இடத்துல நீங்க எந்த பிளேஸ்ல இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த பிளேஸோட நேம் எழுதிருங்க. நாள்ல அன்னைக்கு டேட் எழுதிட்டு இங்க உங்க சிக்னேச்சரை போட்டு இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அதை அவங்க மென்ஷன் பண்ணிருக்க அட்ரஸ்ல நேர்ல போய் ஒரு கொரியர் மூலியமாவோ நீங்க சப்மிட் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு 4 போஸ்டிங்ஸுக்கும் உள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எந்த போஸ்டிங்ஸ் நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் பிளஸ் உங்களோட அப்ளிகேஷன் லிங்க் உங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.